தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதனா முஹம்மதின் وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين وبرزق العالم الرحمة والكرم والعفو والرزق آمين सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासन का पीर नूरी का पीर आरिफ का पीर वास्ता आमीन या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा आमीन हम सबको मग़फ़िरत फरमा आमीन हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा आमीन कहने सुनने समझने और उस पर अमल करने की अल्लाह सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा आमीन बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபிர் லவத்தின் ஜஹர் கருணை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமல்ல ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நெருளியையும் பெற்ற அவுலியாக்கள் ஆரிஃபின்கள் சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பை நிஸ்பத்தை பையாத்தை மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரலையும் செலுத்தி திக்ரோடும் சுக்கரோடும் இருந்து தாலிமாத்தங்களை கேட்க வேண்டும். வாரம் என்ன சொன்னோம்? தேவையான இரண்டு வகை பணம் அஃபாக்கினா வெளியிட தேவை அன்புசினா உள்ளங்க தேவைகள் எத்தனை? 8 என்னென்னது? வஜூத் ஹயாத் இல்ம் இராதா குதரத் சமாத் பசாரத் கலம். எல்லாரும் சொல்லுங்க. வஜூத் ஹயாத் ஹயாத் இல்ம் இராதா குதரத் பசாரத் சமாத் பசாரத் கலம். அஃபாகியான தேவைகள் எத்தனை? அஃபாகியான தேவைகள் 2. என்னென்ன?
வெளியிருந்து தேவை அனைத்தும் அஃபாக்கியான தேவைகள் 4. அது எண்ணிக்கை இல்லாது எத்தனை? என்னென்ன சொல்? அஃபாக்கியான தேவைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றுறான்? எப்படி? அஸ்பாப் மர்மா காரணம். அஃபாக்கியான தேவைகளை அல்லாஹ் தஆலா எதன் மூலமாக நிறைவேற்றுகிறான்? அஸ்பாப் மூலமாக. எல்லாரும் சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. என்ன? அஸ்பாப் மூலமாக அன்ஃபுசியான தேவைகளை அவனே இந்த 2 தேவை இல்லாமல் வேறு தேவைகள் இருக்குதா? ரங்கமான தேவைகள், அன்ஃபுசியான தேவைகள், ஆஃபக்கியான தேவை. இது இல்லாமல் வேறு எதுவும் தேவைகள் இருக்கா? வேறு இருக்கா? மனிதர்களுடைய கவனம்லாம் எதில் இருக்குது? அன்ஃபுசியான தேவையில் இருக்கா? ஆஃபக்கியான தேவையில் இருக்கா? எதில் இருக்குது? ஆஃபக்கியான தேவைகளில் தான் கவனம். அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குன்ட்டு. அந்த ஆஃபாக்கியான தேவைகள்னால தான் எல்லா பிரச்சனையும். ஆஃபாக்கியான தேவைகளில் கவனம் போகிறதுனால தான் உலகம் அதுக்காக தானே அடிச்சுக்கிட்டு எல்லாம் போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு எல்லாம் எதனால் வருது? ஆஃபாக்கியான தேவைகளை வாரி சுருட்டுறதுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? போட்டி போடுறாங்களா இல்லையா? காசு, பணம், வீடு வாசல், சொத்து, செல்வம் எல்லாம் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? அதெல்லாம் என்ன தேவை? அன்புசியான தேவையா? ஆஃபாக்கியான தேவையா? அன்புசியான தேவையா? என்ன தேவை? அன்புசினா என்னது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவை. ஆஃபாக்கினா சொத்து செல்வம்லாம் என்ன உள்ளே இருக்கிற தேவையா? காசு பணம்லாம் தேவை இருக்குதா இல்லையா? தேவை இருக்குது. தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையே பெருசாக நினச்சி அதை சேர்க்குறதுலேயே குறியாக இருந்து என்ன செஞ்சிடறாங்க? அன்ஃபுசியான தேவைகளை மறந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? அன்ஃபுஸ் நஷ்டம் அடைஞ்சு போகுது. அன்ஃபுஸு இப்போ காசு பணம் மௌத்தோட முடிஞ்சா இல்லையா? ஆஃபாக்கியான தேவைகளை எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் அது எது வரைக்கும் தான்? மௌத்து வரைக்கும். அதுக்கு பிறகு ஆஃபாக்கியான தேவைகள் எதுவும் நமக்கு உதவ போதா? ஆனால் அன்ஃபுசியான தேவைகள் அதுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. அதுக்கு என்ன இல்லை? ஹயாத்து. கபூரில் போனாலும் ஹயாத்து இருக்குது. கபூரில் போனாலும் மௌத்துக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குது. மௌத்துக்கு பிறகும் எவ்வளோ காலம் வாழ்க்கை? மனுஷனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? எப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்குறான்? முடிவே இல்லாத வாழ்க்கை. முடிவே இல்லாமல் மனிதன் அல்லாஹ்வுடைய உஜூதை அனுபவித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்தால உஜூது நிப்பாட்ட போகிறது இல்லை. ஹயாத்து எல்லாம் என்ன செய்ய போகிறது இல்லை. மரணம்ன்றது ஒரு கதவு, அவ்வளோதான். மௌத்து துனியாவுடைய இது மூடிட்டு அந்த வாசல் திறக்கும். மறுமையுடைய வாசல், அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பிக்குமே தவிர இவர் அப்படி காணாமல் போயிடுவாரா? அழிஞ்சு போயிடுவாரா? எந்த மனுஷனும் என்ன செய்ய போகிறதில்ல. காஃபிர் கூட என்ன செய்ய போகிறதில்ல, அழிஞ்சு போயிடுவாங்களா? காஃபிர் எல்லாம் அழிச்சிருவானா? இல்லையே. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? எந்த மனிதனாக இருந்தாலும் அன்ஃபுசியான தேவைகளை மட்டும் அல்லாஹ் நிப்பாட்டவே மாட்டான். அன்ஃபுசியான தேவைகளை உஜூது அல்லாஹ் கொடுக்காம விட்டுருவானா? கொடுக்க மட்டும் தான் அவங்க காணாமல் போயிடுவானே. அல்லாஹ் உஜூது கொடுக்கல என்ன ஆயிரும்? அப்படியே இப்போ என்ன ஆகும்? அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒன்றும் இருக்காது. ஹயாத்து கொடுக்கல, மையத்தாக இருந்து என்ன இல்லைன்னா இல்லை, எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். மையத்துக்கு மையத்தாக இருந்து அடித்தா என்ன, உதைச்சா என்ன, ஒன்றும் கிடையாது. அப்போது நரகத்தில் போகணுன்னாலும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? ஹயாத்தை கொடுப்பான். அறிவு இருக்குமா இருக்காதா? அப்போது அன்ஃபுசியான தேவைகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நிலையானதாக ஆகிட்டான்.
அதான் அல்லாஹ் என்ன செய்ய போகிறதே இல்லை, நிறுத்த போகிறதே இல்லை. நிறுத்துவானா? புரியுதுங்களா? எல்லாம் நிறுத்துவானா? இப்போ மனிதன் காலாகாலத்துக்கும் உயிரோடு அறிவோடு என்ன செஞ்சுட்டு தான் இருப்பான், வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான். நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கம். அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு எப்படி ஆகணும்? சிறப்பான வாழ்க்கையாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆகணும். சிரமமான வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது, சிக்கலான வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது. இங்கேயும் ஆயிடக்கூடாது, அங்கேயும் ஆயிடக்கூடாது. அங்கே ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே சிக்கலாக இருந்தால் பரவாயில்ல, அங்கே சிக்கல் இருக்கக்கூடாது, அப்படி இல்லை. இங்கேயே சிக்கல் தீரணும். சிக்கல் என்ன ஆகணும்? இங்கேயே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இங்கேயே கிடைக்கணும். அப்போ தான் அங்கே கிடைக்கும். இங்கேருந்தே அதை ஆரம்பிக்கணும். இங்கேருந்து இப்போ சிக்கல் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைன்னா நல்லா காசு, பணம், பங்களா, சொத்து, சுகம், இது இல்லை. சிக்கல் இல்லாத வாழ்க்கை என்பது இறைவனுக்கும் நமக்கும் எந்த சிக்கலும் இல்லை. இறைவனுக்கும் நமக்கும் நம்முடைய ஆழ் மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், மன நிறைவு இதெல்லாம் குடிக்கொண்டு இருக்கணும். வெளியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இருக்குதோ இல்லையோ. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். எதை கொண்டு? இப்படி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு ஆத்ம திருப்தி, மன நிறைவான வாழ்க்கையை உலகத்தில் எல்லா மனிதனும் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் என்ன இல்லை? வறுமை இதுக்கு தடை இல்லை. அல்லாஹ் தஆலா தான் ஒருத்தருக்கு நிறைய வாரி வாரி கொடுத்துருக்குறான். ஒருத்தருக்கு அவர் கொடுத்ததில் ஒரு பாதி, இன்னொருத்தருக்கு கால்வாசி, இன்னொருத்தருக்கு 10%, இன்னொருத்தருக்கு 1%, இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை. இப்படி எல்லாம் பல வகைகளில் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். எல்லாம் நிறையா கொடுத்தவன் சொகுசாக இருக்கிறான், கம்மியாக கொடுத்தவன் கஷ்டப்படுறான். இல்லை, என்னது அவனுக்கு நிறையா கிடைச்சதுனால சொகுசாக இருக்கிறான், அப்படி இல்லை. அவன் கம்மியாக கிடைச்சதுனால கஷ்டப்படுறான்னு இல்லை. வெளிப்பார்வைக்கு அவனுக்கு எல்லாம் இருக்குது, சொகுசாக இருக்கிறான்னா அதுக்கு ஏற்ற பாரத்தை அவன் சுமப்பான். அதுக்கேற்ற இவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கேற்ற ஜாலியாக இருப்பான். இவனுக்கு எந்த அவன்கிட்ட பதில் சொல்லணும், இவனுக்கு பதில் சொல்லணும்னு எந்த தேவையும் கிடையாது, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, ஃப்ரீங்க. ஒவ்வொன்றா வர வர என்ன வருது? அவனுக்கு பதில் சொல்லணும், இவனுக்கு பதில் சொல்லணும், அவன்கிட்ட பேச்சு வாங்கணும், இவன்கிட்ட பேச்சு வாங்கணும். நம்ம விளங்கி பார்த்தா பணக்காரனாக இருக்கிறது ஒன்றும் பெரிய சுகமான நிலையும் இல்லை, பிச்சைக்காரனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான நிலையும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது கஷ்டமான நிலையும் இல்லை. அல்லாஹ் தஆலா யார் இவங்கெல்லாம் பணக்காரனாக இருக்கணும் கஷ்டம் அப்படின்னு இல்லை, இவங்க கஷ்டப்படணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா என்ன செய்யலை, பார்க்கல. நம்முடைய பார்வைக்கு அது எப்படி தெரியுது? இவன் நல்லா இருக்கிறான், இவன் கஷ்டப்படுறான்னு மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாம் நினைக்கிறோம். எல்லோரும் அவன் காசு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், இவன் காசு இல்லாமல் நல்லா இருக்கட்டும், அவன் பங்களா வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், இவன் பங்களா இல்லாமல் குடிசை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும். அப்போ எந்த நிலைமையில் யார் இருந்தாலும் அந்த நிலைமையில் அவர்கள் நன்றாக இருக்கணும்னு தான் அல்லாஹ்வுடைய நாட்டம். இதில் ஒவ்வொரு மனிதனும் தான் யார், இறைவன் யார் அதை விளங்கிட்டா அவன் என்ன ஆயிடுவான்? ஈமான் கொண்டவனாக ஆயிடுவான். இறைவனுடைய ஈமான் வந்துருச்சு, அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் துனியா பெருசாக தெரியாது. அனுபவசியான தேவைகள் 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பாக்கியங்கள் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, கிடைச்சி போச்சு. இனி இதை என்கிட்ட யாரும் பிடுங்கவே முடியாது. ஹயாத்தை யாரும் வாங்க முடியுமா? இந்த உலகத்துலேருந்து வாங்கலாம், வேணாம், இந்த உலகத்துலேருந்து என்ன அனுப்பலாமே தவிர நிரந்தரமாக என்ன காலி பண்ணிட முடியுமா? அவன் என்ன காலி பண்ணான்னா
அது எனக்கு நல்லது தான். அநியாயமாக என்ன ஒருத்தன் என்ன செஞ்சான், ஹத்தம் பண்ணிட்டான்னா எனக்கு என்னதான், அல்லாஹ் அதுக்கு நன்மையாக தான் தருவான். ஷஹீதுடைய நன்மையாக தருவான், டைரெக்டாக அப்போவே சொர்க்கம். அப்போ யாரும் என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, அல்லாவை என்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமா? அல்லாவை பிடுங்க முடியுமா? உஜூதை என்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமா? யாராவது பிடுங்க முடியுமா? இல்லை நான் விட முடியுமா? இல்லை எனக்கு உஜூத் வேணாம், நானும் விட முடியாது. என்கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, அல்லாவுடைய உஜூதை கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது, பிடுங்க முடியாது. எவ்வளோ பெரிய அரசானாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மோடியாக இருக்கட்டும், ட்ரம்பாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், என்ன செய்ய முடியாது. அல்லாவை என்கிட்ட அணுகுண்டு போட்டாலும் என்கிட்ட அல்லாவை பிடுங்க முடியாது. என்கிட்ட அல்லாஹ் என்னோடு இருப்பான், நான் அவனோடு இருப்பேன். என்ன அவன் என்ன செஞ்சிட்டான், படைத்து விட்டான். எல்லாம் என்ன செஞ்சிட்டான், படைச்சிட்டான். இதுக்கு மேலே வேற திரும்ப ரிட்டர்ன்லாம் அவன் கிடையாது, திரும்ப எடுத்துக்கிறது. அல்லாவே நினைச்சாலும் எடுக்க முடியாது. எல்லாம் என்ன செஞ்சிட்டான், மனுஷனை படைச்சிட்டா, படைச்சது தான். ஹயாத், இல்ம், இராதா, இந்த எல்லா அன்புசியான சிபத்துகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அவனை எடுக்க மாட்டான். அவன் கூட தான் இருப்பான். இது யாரும் நம்மள்ட்ட என்ன செஞ்சிட முடியாது, பிடுங்கிட முடியாது. இது எத்தனை ஆயிரம் கோடி சொத்து, இது மதிப்பே இல்லாத. இதுக்கு ஒரு பொருளுக்கு மதிப்பு என்ன, தங்கத்தில் போடுவோம். காசு பணம் தானே, காசு பணம்ன்றது என்னது, தங்கம் தான். இப்போ ஒரு செல்ஃபோனு இது எவ்வளோங்க, இது 10,000 ரூபாங்க, இது 15,000 ரூபாங்க. அல்லாவுக்கு எதை கொண்டு மதிப்பு போட முடியும்? அல்லாஹ் முன்னாடி எதுவுமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே குப்பை. அல்லாவுக்கு எதை கொண்டு மதிப்பு போட முடியும்? எந்த மதிப்பே கிடையாது. இப்போ அவ்வளோ பெரிய சொத்தை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், எழுதி வச்சுட்டான், அள்ளி கொடுத்துட்டான். என்ன செஞ்சிட்டான், நான் எப்படிப்பட்டவன், நிலையானவன், நிரந்தரமானவன். நான் எப்பொழுதும் யாரோடு இருப்பவன், அல்லாவோடு இருப்பவன். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இந்த ஈமான் எனக்கு வந்துடுச்சு, அதோட அவன் சீமான் தான். அதோட அவன் என்ன ஆயிடுவான். இது இல்லாத வரைக்கும் எவ்வளோ உலகத்தையே கையில் வச்சுருந்தாலும் அவன் பிச்சைக்காரன் தான். ஏன்னா எப்போ வேணால் போயிடலாமே. அவன் வச்சிருக்கிறது எல்லாமே எப்படி தான் வச்சுருக்கிறான், பயந்துட்டு தான் வச்சுருக்கிறான். அது நஷ்டமாயிருமோ, இது நஷ்டமாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. ஒன்று அது ஏன்ட்டு போயிடும், இல்லை அதை விட்டு நான் போயிடுவேன். ஆனால் இதுவும் என்னை விட்டு போகாது, நானும் அதை விட்டு போக மாட்டேன். இதை நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கரைஞ்சு போயிடும், அல்லாவுடைய பவர் குறைஞ்சி போயிருமா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை நம்ம சின்ன பசங்க இருக்கிறவங்க சும்மா தேவையில்லாத குப்பைக்கு அடிச்சுப்பாங்க. நமக்கு அது குப்பையே தெரியும். உண்மையான நல்ல பொருளுக்கு அடிச்சுக்க மாட்டாங்க. நல்ல பொருள் அதை போட்டு தனியாக கிடக்கும். ஒன்றும் இல்லாத அப்படிதான் இன்னைக்கு துனியாவில் குப்பைக்கு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி குப்பையை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்களா இல்லையா, என்கிட்ட அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது. நமக்கு அது எப்படி தெரியும்? பரவாயில்ல, என் பையன் நிறைய சேர்த்து அப்படின்னு என்ன வச்சுருப்பாங்க. அந்த வயசில் கோலி விளையாடுவாங்க, கோலிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய ஜெயிச்சு வச்சுருக்கோம் கோலி பற்றி. நமக்கு பார்த்தா பரவாயில்ல, என் பையன் நல்லா பெரிய பணக்காரன், நிறைய கோலி வச்சுருக்குறான் நினைப்போம். அப்படி தான் என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா அது அவுலியாக்கள் பார்வையில், அல்லாவுடைய பார்வையில் வெறும் குப்பை. சின்ன பசங்களுக்கு பார்த்தா நமக்கு என்ன தோணுது, அப்படித்தான் அவுலியாக்களுக்கு தோணும். என்னமோ இவர் தான் இவ்வளோ வீடு வச்சுருக்காரு, சொத்து வச்சுருக்காரு, காசு வச்சுருக்கிறாரு, பெருமை அடிச்சுக்கிறாரு. அது எதுவும் என்ன இல்லை, செல்வம் இல்லை. ஈமாத்தான் செல்வம். செல்வம் என்னதான், ஈமான். இப்போ அல்லாவை அறிந்து என்னோட அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். हरीश्वर सुबह मैं कौन, अल्लाह को रखने वाला, मैं कौन, अल्लाह को रखने वाला. நான் யாரு, யாரோ சும்மா அப்படி சாதா சீதா ஆள் இல்லை. நான்
யாரு நான்? அல்லாவையே நான் வச்சிருக்கிறேன். யாரை வச்சிருக்கிறேன்? நான் கார் வச்சிருக்கிறேன், பங்களா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் குப்பமா. அது என்ன அது? அது ஒன்றும் பெரிய இது இல்லை. என்னது? நான் என்ன வச்சிருக்கிறேன்? அல்லாவே வச்சிருக்கேன். அல்லாவே வச்சிருக்கும் போது மற்றது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? மற்றதுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லாவுக்கு முன்னாடி? நாம் நம்முடைய தேவைகள் என்ன? உண்மையில் ஆஃபாக்கியான தேவைகள் தேவையே இல்லை. ஆஃபாக்கியான தேவைகள்ன்றது அது ஒன்றும் தேவையே இல்லை. உண்மையான தேவைன்னா அது என்ன தேவைதான்? அன்புசியான தேவைதான். அந்த அன்புசியான தேவையும் நான் அது தேவைன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைவேற்றப்பட்டு முடிஞ்சு போச்சு. அது என்ன ஆகி போச்சு? ஏற்கனவே எல்லாமே கிடைச்சு போச்சு. இப்ப நான் யாரு? தேவையற்றவன். யாரு நான்? எதனால் தேவையற்றவன்? ஏன்னா அல்ல என்றாரு. அவன் இருக்கும்போது எந்த தேவையும் இல்லை. அந்த ஈமான் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஈமானை கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ அதை பார்க்க வேணாமா, எதை பார்க்க வேணாமா, அதை செய்யும். எதை செய்யணுமோ செய்யுங்க, செய்யுங்க, செய்யாமல் இருங்க. அது உங்கள் வேலை, உங்கள் இஷ்டம். ஈமான் கட்டாய கடமை. ஈமானை கொண்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. என்னால் எப்படி என்னால் முடியலையே அந்த வேலை. அப்போ பேச பிரயோஜனம், கேட்டு பிரயோஜனம் இல்லை. சும்மா இப்படி கேட்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஈமான் என்று சொன்னால் அந்த ஈமானை ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் கேட்கணும். சரி, நான் வேலையை செஞ்சுட்டேன், ரிசல்ட் வரலையே. வேலையை செஞ்சுட்டேன், வேலையே செய்யாமல் வந்துருமா? அப்படியா? உண்மையாக தானா? செஞ்சால் வந்துருமா அப்படின்னா அது வராது. எப்படி வரும்? மாத்திரையை கொடுத்தாங்க, சாப்பிடுங்க, தலைவலி போயிடும். கையில் வச்சுக்கிட்டு தலைவலி போயிடுமா? என் மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோண்டு மாத்திரை தான், எப்படிங்க போயிடுமா? இந்த மாத்திரை போட்டால் தலைவலி போயிடுமா? அப்படியா? கேட்டுக்கிட்டே இருந்தா தலைவலி இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ ஈமான் வந்துட்டா எல்லாம் சொல்ல, நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். ஈமான் மட்டும் உங்கள் வேலை. ஈமான் உங்கள் வேலை தான். ஈமான் என்ன செய்யணும்? நீங்கள் தான் அந்த ஈமானை, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை கேட்டுட்டு அது எப்படி நடக்குமா? எல்லாம் பார்த்து போனா உண்மை தானா? ஈமான் கொண்டு எல்லாம் என் வேலையெல்லாம் பார்த்து போனா அப்படியா? அது இப்போ 10,000 தான் வருமானம். எல்லாம் ஈமான் கொண்டுட்டா ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா எல்லாம் கொடுத்துருவானா? நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இல்லை இந்த ஈமான் ஒன்றா சொந்த வீடு கொடுப்பானா? அப்படியா? நடக்குமா? இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றும் நடக்காது. இப்போ வேலை என்ன? அதை முழு மூச்சாக செய்யணும். சும்மா அப்படி எப்படி செய்கிறது? அரை மனசா அப்படியே சந்தேகமாக நடக்குமா? இறங்குனா முழு மூச்சா இறங்கிடணும். அப்போ எல்லாம் என்ன செய்வான்? அப்போ எல்லாம் முழு மூச்சா ரைட், என்னை நம்பிட்டான், என்னை நம்பி வந்துட்டான், அவனை கைவிடக்கூடாது. எல்லாம் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். என்னை நம்பி வந்துட்டல, நம்பிக்கை வரல, எல்லாம் சரி தூக்குவோம். அப்போ ஏமா நம்பிக்கை இல்லை, நீ பார்த்துக்கோ, நியாயம் தானே. என்னங்க நீங்கள் ஒன்றுமே என்ன செஞ்சு தரலையாங்க அப்படின்னா, என்ன நீ நம்பலையா? நான் என்ன நம்பவே இல்லையாப்பா சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்கிறாங்க, நம்புப்பா, நான் எல்லாம் உனக்கு, நான் எல்லாம் கரெக்டாக எல்லாம் நான் செஞ்சு தரப்பா உனக்கு அப்படின்றாரு ஒருத்தர். நம்ம படு ஊர் சுற்றிட்டு, என்னங்க நீங்கள் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, ஒன்றும் செஞ்சு தரல, இவ்வளோ நாள் ஆச்சு, யாருப்பா நீ, எங்கேருந்து வர, நீ யாருன்னே தெரிலன்றுவார். அப்போ அது மாதிரி நாம் என்ன செய்யறதில்ல, எல்லா பக்கமும் வர்றதில்லை, ஈமான் கொள்றதில்லை. அப்புறம் என்னெல்லாம் இன்னும் ஒன்றும் ஒரு வரையும் நடக்கலை, ஒன்றுமே தரல, எல்லாம் தருவோன்னாங்க. நானும் கேட்டேன், இந்த வாழம் செஞ்சேன், ஒன்றும் வரமாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித்தர பாடங்கள் அது ஏதோ சும்மா நமக்கு ஒரு நாளை நன்மை அள்ளித்தரும், ஏதோ பரக்கத்து கிடைக்கும், ரஹமத்து கிடைக்கும், அப்படி அந்த
அப்படி உள்ள பாடம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே வேறு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய, வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய பாடங்கள் தான் ஷேகுமார்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. ஆனால் நமக்கு அதில் ஈடுபாடு எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அதனுடைய பொறுப்பு நாம தான். அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுடைய பிரதிநிதியின் மூலமாக, ஹலீஃபாவின் மூலமாக நமக்கு வேண்டிய நேர்வழியை, ஹிதாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டியது நம்முடைய டீச்சர். நல்லா பாடம் நடத்த வேண்டிய அவங்க பொறுப்பே தவிர ஒவ்வொரு பையனையும் படிக்க வைக்கிறது அவங்க பொறுப்பு இல்லை. அந்தந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யணும், ஆர்வத்தோடு படிக்கணுமே தவிர அவங்க நல்லா பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக தெளிவாக நடத்த வேண்டியது அவங்க கணக்கு. அதை நம்முடைய ஷேகுமார்கள் சரியான முறையில் நமக்கு செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதை நாம் என்ன செய்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், அதை லேசாக நினைக்கிறோம். அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே அதை அப்படியே ஒரு அலட்சியமாக அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் ரசூலுக்கோ ஷேகுமார்களுக்கோ எந்த விதமான நஷ்டமும் இல்லை. அவரவர்கள் அவர்களுடைய நிலையில் உயர்ந்து கொண்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. யார் முயற்சி செய்கிறார்களோ அவங்க உயர்ந்து போகிறாங்க. யார் படித்தாலும் படிக்கலனாலும், யார் அமல் செஞ்சாலும் அமல் செய்யலைனாலும், யார் படிக்கிறாங்களோ, யார் அமல் செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. உலகமே படிக்கலைங்க, உலகமே அமல் செய்யலைங்க. ஆனால் ஒருத்தர் இவர் அமல் செய்கிறதுனால என்ன ஆகிற போகுது அப்படின்னா, அவர் அமல் செய்கிறதால் அவருடைய அந்தஸ்து உயரும், அவருடைய நிலை உயரும். அவருக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை சலாமத்தாக பரக்கத்தாக வைப்பான். இப்போ யார் அவங்க அமல் செய்கிறாங்களா, இவங்க அமல் செய்கிறாங்களா, எத்தனை பேர் அமல் செய்கிறாங்க, யார் அமல் செய்கிறா, எப்படி என்ன நடக்குது, இதை யார் என்ன செய்ய தேவையில்லை. இதை நம்ம கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அமல் செய்யணும். அவ்வளோ. உலகம் எப்படி போகுது, எந்த அஜர்த்து அமல் செய்கிறாரு, எந்த அவுலியா அமல் செய்கிறாங்க, எந்த ஷேக் அமல் செய்கிறாரு, எந்த முரீத் அமல் செய்கிறாரு, எந்த ஹலீஃபா அமல் செய்கிறாரு, அது நமக்கு தேவையில்லை. யார் செஞ்சாலும் செய்யலைனாலும் ஹக்கு தான். அவங்க செய்யாதனால ஹக்கு பாத்திலாக போயிடாது. யாரும் அதை என்ன செய்யாதனால, கண்டுக்காதனால ஒரு உண்மை பொய் ஆயிராது, பொய் உண்மை ஆயிராது. முயற்சி செய்பவர்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இதுதான் நிலைமை. உலகத்துடைய நிலைமை என்ன, உலகத்தில் மக்கள் வெறும் குப்பைகளை வைத்து கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போட்டி, பொறாமை, பெருமை அடிச்சுக்கிறது, எல்லாம் வீண் பெருமைகள். ஒரு சின்ன குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அதுதான், வேறு ஒன்று. சின்ன குழந்தைங்க கோழி குண்டை வச்சுக்கிட்டு, சொப்பு சாமானை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்குங்க. பெரியவங்க காசு, பணம், வீடு, அது இது. அவளுடைய பரவாயில்ல, இதுவும் சொப்பு சாமான் தான். இந்த வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன தான், ஒரு சொப்பு சாமான் தான். அல்லாவுடைய பார்வையில் இதெல்லாம் ஒன்றும் அல்லாவுக்கு இது என்ன காசு பணம், பரவாயில்லப்பா, கோடி ரூபா வச்சுருக்கிறாரு அப்படின்னு அல்லாவுக்கு பெருமை. அல்லாவுக்கு கோடி ரூபாயும் வெறும் குப்பை தான். 100 கோடி, 1000 லட்சம் கோடியாக இருக்கட்டும், எல்லாமே வெறும் குப்பை தான். பெரிய பங்களாப்பா, பெரிய காரு, அல்லாவுக்கு அதெல்லாம் என்ன தான், ஒன்றும் கிடையாது, சும்மா. அப்போ நாம் என்ன செய்யணும், ஈமானை வலுப்படுத்தணும். என்ன செய்யணும், ஈமானை எப்படி வலுப்படுத்தணும், நம்ம ஷேகுமாரா அதை சொல்லி கொடுத்துருக்குறான். ஷேகுமாரா அதுக்குள்ள வழிகள் நம்ம காட்டித்தரான். அவன் காட்டி தந்த வழியில் ஈமானை வலுப்படுத்தி நாம் ஒரு வலுவான ஈமான் கொண்ட மூமினாக ஆகும். ஈமான் சும்மா ஒரு அப்படியே மினுக்கிற ஈமான் இல்லை. மினுமினு அப்படியே லைட்டு லோ வோல்டேஜில் அப்படியே லைட் என்ன சொல்லி மினுக்குமா இல்லையா, அப்படி அணைய போகிற விளக்கு அப்படியே என்ன செய்யும், அப்படியே மினு. அப்படி ஹேக்கியான ஈமானாக இருக்கக்கூடாது. உறுதியான ஈமானாக, நல்ல முழு பிரகாசமான வெளிச்சமான ஈமானாக, உறுதியான ஈமானாக நம்முடைய ஈமான். ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். நாம் இங்கேயும் நிம்மதியான, சந்தோஷமான, நல்ல
தெம்பான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நிலையாக நமக்கு அதே தெம்பு தான். இங்கே அந்த தெம்பை பிடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த தெம்பான வாழ்க்கை என்ன செய்யாது, அந்த ஈமான் அது முடிவே இல்லை, போய்கிட்டே இருக்கும். மௌத்துடைய நேரம், கபருல, மஹ்ஷரில், ஹஷரில் எல்லா இடத்துலையும் இந்த ஈமான் எப்படி தான் இருக்கும், அந்த அளவு உறுதியோடு பலமாக நமக்கு அதில் எந்த குறைவும் ஏற்படாது. மற்றது எல்லாமே என்ன ஆகிடும், காணாமல் போயிடும், எதுவும் கூட வராது. இப்போ அதில் நம்ம கவனம் செலுத்தி முன்னேறணும். அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முழு மனித இனமும் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லா மக்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தௌஃபீக் எல்லாம் நமக்கு தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. فوض أمري إلى الله إن الله بصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. وعليكم السلام ورحمة الله وبركاته.